இட்ஸ் மண்டே. இன்றைக்கி தீஷ் குட்டிக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபேவரட்டானது லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் நேற்றுக்கே சண்டே வந்துட்டு பனானா கேக் பண்ணினேன். இந்த பனானா கேக்கும் ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஓகே, லெமன் ரைஸ் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டியூஸ்டேக்கு போய். ஸோ நான் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு யூஸ்வலாக நம்ம ரெட் சில்லி பவுடர் இல்லை குழம்பு மசாலா இல்லை சாம்பார் பவுடர் அதெல்லாம் போட்டு தான் பண்ணுவோம். நான் வந்துட்டு இன்றைக்கி பாவ் பாஜி மசாலாலாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன் அண்ட் டர்மரிக் பவுடர், அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா மறக்காமல் ஹெங்கு அதையும் சேர்த்துனேன். இதுக்கு முன்னாடி நான் பொட்டேட்டோ வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹாஃப் டன்னில் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்துட்டு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ லெமன் ரைஸ்க்கு நான் வந்துட்டு மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு தால் அண்ட் சன்னா தால், இதெல்லாத்தையும் ஜிஞ்சர், கொஞ்சமாக க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். அதோட அது நம்ம ஹாஃப் டன்னாக குக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜெனரலாக எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதே ஸ்டைலில் நான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஆனியன் வந்துட்டு குக் ஆன உடனே நம்ம டர்மரிக் பவுடர் அண்ட் லெமன் ஜூஸ் அதை சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுட்டு ரைஸ் அண்ட் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடணும். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வறுத்து வச்ச வேர்க்கடலை, அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா இன்னும் லெமன் ரைஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். லெமன் ரைஸ் கூட கண்டிப்பாக ஆம்லேட் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரே ஒரு ஆம்லேட் அதையும் மேக் பண்ணி நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே பாக்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருந்தால் தான் அந்த வீக் வந்து நல்லா போகும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரை பண்ணேன். இங்கே வந்துட்டு ஹோலி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஹோலிக்கு பண்ண குலாப் ஜாமுன் இருந்தது. அதுவும் அவனோட ரொம்ப 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 ஃபேவரட். அதையும் வந்துட்டு ஒரு குட்டி பீஸ் வச்சுட்டேன். ஸோ நாளைக்காக ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் சமோசா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆச்சு. அதனால் வந்துட்டு சமோசா தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை ரெடி பண்ணி வச்சோம், நாளைக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இது எனக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சமோசா ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன ரைஸ் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணி கொடுத்தேன். இந்த வெஜிடபிள் புலாவுக்கு நான் வந்துட்டு கோகோனட் மில்க் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். அண்ட் கரம் மசாலா மட்டும், எந்த ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் கோகோனட் மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் க்ரீன் பீஸ் இது எல்லாமே சேர்த்துருந்தேன். அதனால் ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு லவங்கம் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனியனை வந்துட்டு கட் பண்ணுங்க. அதையும் வந்து சின்ன சின்னதாக சேர்த்து சாட்டே பண்ணிவிட்டு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோ அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம 1 by 1 இதில் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த புலாவ் வந்துட்டு நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருந்தேன். இப்போ நான் வந்துட்டு 1/2 கப்பு ரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லை. ஸோ அதே அளவுக்கு கோகோனட் மில்க்கை நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கூட நான் வந்து க்ரீன் சில்லி கூட நான் சேர்க்கலைங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும்னால நான் அந்த க்ரீன் சில்லி கூட சேர்க்கல. வேணும்னா நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கோகோனட் மில்க்கை சேர்த்தோடனே அது ஒரு கொதி வந்த உடனே நம்மளோட ரைஸை வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒரு 1/2 hour சோக் பண்ணியிருந்தேன். அந்த ரைஸையும் வந்து இது கூட சேர்த்துட்டு சால்ட்டு போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் வந்துட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ரைஸ்க்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ராம்பிள்டு எக் தான் கொடுத்துருந்தேன்.
ஸோ என்னோடய வெஜிடபிள் புலாவ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா எந்த அடியும் பிடிக்கலங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சமோசா வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவான ஃப்ளேமில் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். மாவு வந்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணியை வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அதுதான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஸ்டஃபிங் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டியூஸ்டே நைட்டு ஆக்சுவலாக நாளைக்கு வெட்னஸ்டேக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் அண்ட் ஓட்ஸு, சுகர் சேர்க்காமல் பீனட் பட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறமா டேட்ஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன், அதனால் நான் வந்துட்டு ரெசிபி எதுவுமே நான் சொல்லலைங்க. ஸோ இதுதான் நான் ஆக்சுவலி சேர்த்துருக்கேன். இது எப்படி வருதுன்றதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த பிஸ்கட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பட் இதில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இந்த பீனட் பட்டரோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு எனக்கு இந்த ஃபுட் ப்ராசஸில் பண்ணும்போது எனக்கு வரலை. இதை வந்து தனியாக நம்ம வந்துட்டு கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். பட் இதில் போட்டோன்னே எனக்கு வந்து நல்லா பொடியாக தான் கிடச்சதே தவிர பவுடர் மாதிரி தான் கிடச்சிது. பட் அந்த ஒரு மாதிரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு வரவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே எல்லா நட்ஸையுமே வந்துட்டு 1 by 1 இதில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் பிளெண்டரில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு எல்லாமே கம்பைன் ஆகிட்டு கொஞ்சமாக ஒரு பிடிக்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டு வந்துடுச்சு. கிரைண்ட் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிது. ஸோ இதுக்குள்ளே நான் வந்துட்டு கீயெல்லாம் எனக்கு சேர்க்க வேண்டாங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதை ஓரளவுக்கு நான் செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போலாம் நான் வந்துட்டு வெளியே பிஸ்கட் வாங்குறத டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் வந்துட்டு வீட்லேயே மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடுறேன். இந்த மாதிரி நட்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம பிஸ்கட் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் கிடைக்குது. சரி, நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சாப்பிடுது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. ஓரளவுக்கு ஷேப்பு நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சது. ரொம்ப சாஃப்டாக இருந்தது, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இட்ஸ் வெனஸ்டே என்னால் குக்கிங் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் இங்கே ஒரு எமர்ஜென்சி டிக்ளரேஷன் வந்தது. அதனால் ஸ்கூலுக்கு போகுமா இல்லையோ அப்படின்ற டவுட்லேயே தான் இருந்தேன். பட் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். பட் என்னால் வந்துட்டு எதுவுமே வீடியோவே எடுக்க முடியல. ஆல்ரெடி சப்பாத்தி இருந்தது, அதை வந்துட்டு பைனாப்பிள் ஜாம் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நூடுல்ஸ் மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டேன். இட்ஸ் தேர்ஸ்டேக்கு வெனஸ்டே பண்ணி வச்சுருந்த இடியாப்பம் இருந்தது. அந்த இடியாப்பத்தை தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி சந்தகை மாதிரி பண்ண போகிறோம். பட் சந்தகையில் சிலலாம் எக் ஆட் பண்ண மாட்டாங்க,
சொன்னால் கண்டிப்பாக எக்கு போட்டு தான் செய்வேன். அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை மாவு எனக்கு கொஞ்சம் இருந்தது, இடியாப்ப மாவு இருந்தது. அதை வந்துட்டு என் பையனுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு கொஞ்சமாக சுகர் அண்ட் கோகோனட் அதை சேர்த்து நான் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி கொடுக்க போகிறேன். சந்தகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இடியாப்பத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஜென்ரலாக பூர்ணம் வந்துட்டு நாங்கள் என்னோடய அம்மா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கோகோனட்டை வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அது கூட சுகரை சேர்த்துட்டு ஒரு ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் தான் அதை வந்துட்டு சாட்டே பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இந்த பூரணத்தை வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை மாவில் வச்சு நாங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவோம். சந்தகம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு தால், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, ஆனியன், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ வேணும்னா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்கு அதையும் வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டுருக்கோம். சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கிறோம்ல இடியாப்பம் அதையும் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டா அவ்வளோதாங்க, சந்தகம் வந்து ரெடி ஆகிடும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கறதுக்கு அது நூடுல்ஸ் மாதிரியே இருந்தது. இட்ஸ் ஃப்ரைடே. இப்போல்லாம் வந்துட்டு டெய்லி செம்பருத்தி பூ டீ தான் வந்துட்டு நாங்கள் குடிக்கிறோம். இந்த செம்பருத்தி பூ டீக்கு நான் வந்து சுகர்லாம் சேர்க்கறதில்ல, அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு லெமன் சேர்த்து குடிக்கிறேன். ரொம்ப ஹெல்தின்னு சொல்லாங்க, பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா பேன் கேக், மூங் தால் பேன் கேக் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். இந்த மூங் தாலை வந்துட்டு ஒரு 1 hour இருந்து 2 hours வந்துட்டு சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு ஆனியன், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே. இந்த செம்பருத்தி பூ வந்துட்டு பாயில் பண்ணது போது இந்த மாதிரி ஒரு கலரில் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லெமனை வந்துட்டு சேர்த்த உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு பிங்க் கலரில் வந்தது. ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் இதை பார்க்கும்போது. இந்த மாதிரி மூங் தாலை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அது கூட வந்துட்டு சின்ன சின்னதாக வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஜீரா சீட்ஸ், சால்ட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா தான் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆல்ரெடி பாயில் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நான் வந்துட்டு பாயில் பண்ணியிருந்தேன்.
இது கூட ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா போடாமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஏதோ ஒரு ஸ்பைசினஸ் வரணுன்னால நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சேர்க்காதீங்க. பட் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், சப்பாத்தி மாவில் வந்துட்டு ஸ்டஃபிங் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டா ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த 4 டேஸில் உங்களோட ஃபேவரட்டான உங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். see you next week. Bye.